ஒருத்தன் விருந்துக்கு போனான். நிறைய சாப்பாடு கிடைக்கும்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அவன் விருந்துக்கு போனானா முதல்ல அவனுக்கு நிறைய சர்க்கரை பொங்கல் போட்டாங்க. அவனுக்கு சுகர் கிடையாது, நல்லா சாப்பிட்டான், சர்க்கரை பொங்கல் சாப்பிட்டான். அப்புறம் என்னமோ வரப்போகுதுன்னாங்க, கல்கண்டு சாதம் வந்துச்சு. அதை விட ருசியாக இருந்தது, கல்கண்டு சாதம் சாப்பிட்டான். அப்புறம் என்ன வருது அப்படி பார்த்தான், இளநீர் பாயாசம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இளநீர் பாயாசம் எங்கள் ஊர் பக்கத்தில் அது ரொம்ப பிரபலம். இளநீர் பாயாசம் அவ்வளவு நிறைய வந்தது, எல்லாம் சாப்பிட்டான். இப்போ கொஞ்சம் இனிப்பாக இருக்குது, எல்லாம் இனிப்பாக இருக்குது. சர்க்கரை பொங்கல் இனிப்பு, கல்கண்டு சாதம் இனிப்பு, இளநீர் பாயாசம் இனிப்பு. இப்போ என்னமாவது கொஞ்சம் உரப்பாக வருமானு பார்த்தான், அங்கேருந்து சாம்பார் சாதம் வந்திருக்கு. புரியுதா புரியலையா? சிவசண்முகம் ஐயா பேசின பேச்சு ஆரம்பத்து சக்கரை பொங்கல், பாலராவாயன் ஐயா பேசின பேச்சு அருமையான கற்கண்டு சாதம். நம்ம திருத்தணி சுவாமிநாதன் ஐயா, அது என்னமோ தெரியல, திருமுறைக்கும் சாமிநாதனுக்கும் அவ்வளவு தொடர்பு. அது தருமபுரம் சாமிநாதனாயிருந்தாலும் சரி, திருத்தணி சாமிநாதனாயிருந்தாலும் சரி, ஐயாவுடைய பேச்சு இளநீர் பாயாசம். இப்பொழுது வந்திருப்பது சாம்பார் சாதம். ருசிக்குமா ருசிக்காதா? ஆமாம், 3 இனிப்பால போச்சு. இந்த சாம்பார் சாதத்துக்கு அவ்வளவு இனிப்பு தரக்கூடிய ஆற்றல் கிடையாது. அவங்கெல்லாம் முறையாக படித்தவங்க, நான் ஒன்றும் உருப்படியாக படித்த ஆள் இல்லை. நான் படித்ததெல்லாம் அக்கௌண்டன்சி, இன்கம் டேக்ஸ், காஸ்டிங், ஆடிட்டிங், மெர்கன்டைல் லா, இப்படியே வாழ்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 42 வருஷம் கல்லூரி பேராசிரியனாக இருந்து ஓட்டி, அதுக்கப்புறமா அந்த பாவம் தீர்றதுக்கு இப்போ திருமுறையில் வந்து உட்கார்ந்துருக்கிறேன். 1934ன்னு ஒரு நினப்பு. செட்டி நாட்டில் பலவான்குடின்னு ஒரு ஊர், சின்ன கிராமம். குன்னக்குடி தெரியும், குன்னக்குடிக்கு பக்கத்தில் பலவான்குடி. அங்கே திருவாசக மன்றம். எப்போ? 1934 திருவாசக மன்றம். ஒரு சாமியார் அங்கே பொறுப்பு. அந்த சாமியார் அந்த மன்றத்தை கட்டி இழுத்து தினந்தோறும் காலையில் வர்றவங்கள்லாம் உட்கார்ந்து சிவபுராணம் படிப்பார்கள். அங்கே விழா. காலை